தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் மாநாடு வைக்க போறாரு. மாநாடுக்கு தேதி அறிவிச்சாச்சு, மாநாடுக்கு இடம் கிடைச்சிருச்சு. மாநாடு நடக்க போது, இப்ப நடக்க போகுது, அப்ப நடக்க போகுதுன்னு இப்ப பார்த்தா வந்து தேதி மாத்தி வச்சிருக்காங்க. உள்ள என்ன சார் நடக்குது? மாநாட்டுக்கு 6 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. 10 லட்சம் இல்ல சார் சொன்னாங்க. 10 லட்சம் சொன்னாங்களா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? 50,000 தான் அந்த மாநாடு கெப்பாசிட்டின்னு நாம சொன்னேன். அப்போ திமுக எவ்வளவு பிரமாதமா ப்ளே பண்றாப்புல. மாநாட்டுக்கு நீங்க ப்ரிப்பரேஷனே பண்ணல. மாநாடு நடந்தனா சோரெழுத்து எழுதுவாங்களா மாட்டாங்களா? எங்கேயாவது விஜய் மாநாட்டுக்கு சோரெழுத்து பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுக்குள்ள ஆர்கனைசேஷனை ஏன் பண்ணல? 6 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த மைதானமே 50,000 பேர் தான். அதுவும் போலீஸ் இன்னொன்று எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? நீங்க சொல்லக்கூடிய வண்டிகள் எல்லாம் சேர்ந்து 20,000 பேர் தான் வர முடியும்னு சொல்றான். அப்போ நீங்க எதிரி திமுக தெள்ள தெளிவா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்புல. விஜய் மாநாட்டின் அளவு உயரம்ங்கிறது விடுதலை சிறுத்தைகள் அளவுங்கிற அடிப்படையில் கூட திமுக ஸ்கெட்சி போட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. வணக்கம் சார். வணக்கம் நச்சியார். தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் மாநாடு வைக்க போறாரு. மாநாடுக்கு தேதி அறிவிச்சாச்சு, மாநாடுக்கு இடம் கிடைச்சிருச்சு. மாநாடு நடக்க போது, இப்ப நடக்க போகுது, அப்ப நடக்க போகுதுன்னு இப்ப பார்த்தா வந்து தேதி மாத்தி வச்சிருக்காங்க. உள்ள என்ன சார் நடக்குது? மாநாட்டுக்கு 6 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. 10 லட்சம் இல்ல சார் சொன்னாங்க. 10 லட்சம் சொன்னாங்களா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? 50,000 தான் அந்த மாநாடு கெப்பாசிட்டின்னு பாரதி மேடத்தோட அந்த இன்டர்வியூல நான் புதிய தலைமுறையில் தெளிவா நாம சொன்னேன். அப்போ திமுக எவ்வளவு பிரமாதமா ப்ளே பண்றாப்புல. நீங்க வந்து திராவிடம் தான், திமுக தான் ப்ளே பண்றாங்க. கண்டிப்பா, சந்தேகமே இல்ல, சந்தேகமே இல்ல. நீங்க 50,000 பேர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மைதானத்துக்குள்ள மாநாடு நடத்திக்கிட்டு 6 லட்சம் 10 லட்சம் எல்லாம் ஊடகத்துல கேட்ட இடத்த அவங்க கொடுக்கல சார். இவங்க கேட்ட இடத்த கொடுத்துருக்கணும்ல சார். இப்ப திமுக சொல்ற இடத்துல தானே அது நடக்குது. இவங்க கேட்ட இடத்த கண்டிஷனோட கொடுக்குறாங்க. இப்போ நீங்க மாநாடுன்னு கேட்டதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு விளம்பரத்துக்கு தான் கேட்டிருக்கீங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. மாநாடு அதுன்னு சொன்னா படமும் ரிலீஸ் ஆகும், படத்துக்கும் அது ஒரு விளம்பரம் ஆகும். தப்பு இல்லை. ஒரு தொழில்ல முன்னேறதுக்கு இன்வெஸ்ட் பண்றது தப்பே இல்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள லாபம் விஜய்க்கு கிடைக்கிறதுல தப்பே இல்லை. நம்ம அந்த தொழில் சம்பந்தமா படத்தை வந்து எந்த இதுவும் நாம இதுவரை பேசல, இனிமேலும் நம்ம பேச மாட்டோம். பட் உங்களோட மாநாடு அந்த விளம்பரமே படத்துக்கு ஒரு விளம்பரம், அரசியல் இதுக்காக கிடைக்கணுங்கிறவங்க எண்ண ஓட்டம் தான்னு நான் கருதுறேன். அது இன்னைக்கு மாநாட்டுக்கு நீங்க ப்ரிப்பரேஷனே பண்ணல. மாநாடு நடந்தனா சோரெழுத்து எழுதுவாங்களா மாட்டாங்களா? எங்கேயாவது விஜய் மாநாட்டுக்கு சோரெழுத்து பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுக்குள்ள ஆர்கனைசேஷனை ஏன் பண்ண? சோரெழுத்து எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா சார்? மாநாடு நடத்தினா கண்டிப்பா சோரெழுத்து எழுதுவாங்க. எல்லா மாநாடும் எழுதுவாங்க. விஜயகாந்துக்கெல்லாம் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒருவேளை இவரோட ரசிகர்கள், இவரோட கட்சியில இருக்கிறவங்க அவர் சொல்றதை கேட்டுட்டு வட்டாம இருக்கலாம், எழுதாம இருக்கலாம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் சோறு எடுத்து தேதி போடாம பார்த்துருக்கிறேன். அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது. கொடி ஏறலன்னு சொன்னா 2 இடத்துல நான் கொடி பார்த்துட்டேன். எங்க பாத்தீங்க சார்? பட்டினப்பாக்கத்துல ஒரு கொடி பார்த்துட்டேன், மீனவர்கள் இதுல. தாம்பரத்துல ஒரு கொடி பார்த்துட்டேன். இன்னொன்று பாண்டே ஸ்கூல் ஆஃப் பியூர் பொலிட்டிக்ஸ்ல ஒரு கிளாஸ் எடுத்தேன். அதுல வந்த ஒரு தம்பி வந்து மதுரை வயல் பக்கத்துல ஒரு கொடி பார்த்தா சொன்னேன். அப்புறம் இன்னொரு டிவியில பெண் ரசிகர்கள்லாம் ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கொடி ஏத்தனதாட்டு வேற ஊர்ல பார்க்கலையே. அதுதானே இப்ப பிரச்சனை. கலசிபாளையம் ஈரோடுல ஒன்னு ஏத்தி இருக்கு. இது நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஏரியாவில் உள்ள மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. இதுதான் எனக்கும் அவங்க தரப்புக்குமே உள்ள பிரச்சனை. 6 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த மைதானமே 50,000 பேர் தான். அதுவும் போலீஸ் இன்னொன்று எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? நீங்க சொல்லக்கூடிய வண்டிகள் எல்லாம் சேர்ந்து 20,000 பேர் தான் வர முடியும்னு சொல்றான். அப்போ நீங்க எதிரி, உங்க அளவு உயரம் இவ்வளவுதான்னு திமுக தெள்ள தெளிவா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்புல. அப்போ அரசியலுங்கிறது சாதாரணம் இல்லை. இப்போ நீங்க மாநாடை மாத்தி போடுறீங்கன்னா மாநாட்டுக்கு நீங்க ப்ரிப்பரேஷனே பண்ணல சார். மாநாடு ஒரு பக்கம், விஜய் மாநாடு ஒரு பக்கம் நடக்க, அதுக்கு நடுவில் விசிகால வந்து மது ஒழிப்பு மாநாடு அது ஒண்ணு நடத்த போறோம், அது எதிர்க்கட்சி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுவும் வந்து திமுகவோட பிளானா சார்?
இது டாக்டர் கேக்குறேன். ஏன்னா அவர் மாநாடு இது முன்னாடியே அறிவிச்சிருந்தா இது பிளான் இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. இது கரெக்டா விஜய் அவர்கள் மாநாடு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு வாரம் கூட டிஃபரன்ஸ்ல அதே நேரத்துல அது நடக்குது. சோ மக்கள் எல்லாம் நினைப்பாங்க விஜயின் வளர்ச்சியை தடுக்கிறது திராவிடம் அப்படின்னு தானே சார் நினைப்பாங்க. விஜய் வளர்ச்சியை தடுக்குது குறைக்குதுங்கிறத விட ஜனநாயகத்துல மாநாடு நடத்த திருமாவளவனுக்கு உரிமை உண்டா இல்லையா? இருக்கு சார், கண்டிப்பா. அஜித்துக்கு உரிமை உண்டா இல்லையா? இருக்கு, கண்டிப்பா. விஜய்க்கு உரிமை உண்டா இல்லையா? கண்டிப்பா இருக்கு சார். அது ஒவ்வொருத்தரும் அந்த உரிமையை பயன்படுத்திக்கலாம். இப்போ விஜய் ரஜினி கூட ஒப்பிட்டா நான் சிவகார்த்தியம் கூட ஒப்பிடுவேன். கடைசியில போட்டியில சிவகார்த்தியம் வீழ்த்திடுவாருங்கிற ஒரு எண்ணத்துல விஜயே சிவகார்த்தியம் தான் அடுத்தாளன்னு படத்துல காமிச்சிட்டு போயிட்டாரு. அது நான் விஜயை பாராட்டுறேன். ஏன்னா கார்த்திகேயன் ஒரு நேர்மையான, இந்த நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த ஒரு நேர்மையான ஒரு சிறைத்துறை அதிகாரியின் மகன், பெரிய நாட்டுப்பற்றுள்ள ஒரு அதிகாரியின் மகன்கிறதுல நம்ம அவங்க தந்தையோட நாட்டுப்பற்றிய மையமாக கொண்டு சிவகார்த்தியம் மேலே நமக்கு மிகுந்த அன்பு மரியாதை, அவரோட வளர்ச்சியில் பற்றுதல் உண்டு. அப்போ சிவகார்த்தியனுக்கு அப்படி ஒரு பூஸ்டை விஜய் கொடுத்தாருன்னா விஜய்க்கு நாம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி விஜய்னு அந்த இடத்துக்குள்ளே நாம் அதை பதிவு பண்ணிக்கிறோம். பட் மாநாடு நடத்தக்கூடியது ரசிகர் மன்ற மாநாடு சூர்யா ஒன்று நடத்துறதுக்கும் அவருக்கு உரிமை உண்டு. விஜயகாந்த் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே புதுக்கோட்டையிலெல்லாம் மாநாடு நடத்தினார். ஸோ விஜய் மாநாட்டின் அளவு உயரம்ங்கிறது விடுதலை சிறுத்தைகள் அளவுங்கிற அடிப்படையில் கூட திமுக ஸ்கெட்சு போட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்க 50,000 மாநாட்டை வச்சுக்கிட்டு 50,000 பேர் உள்ள இடத்துல வலிமையை காமிக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. கண்டிப்பா இது ரேஞ்சு ஒரு விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு கட்சி தான் தாவேகான்னு கூட நீங்க சொல்றத பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வளவு ரேஞ்ச் கம்மி கிடையாதுல்ல சார். திருமாவளவன் அவர்கள் இருக்காரு, அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அதை நம்ம குறைவா எடை போட முடியும். நானும் குறைவா எடை போடல. சகோதரர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு விஜய், அங்கீகாரம் பெற்றுட்டார் சகோதரர் திருமாவளவன். அங்கீகாரம் பெற்ற திருமாவளவன் மேலும் வெற்றிகள் பெறதுக்கு மனசார வெற்றி வீரர் என் சகோதரர் திருமாவளவன் நான் வாழ்த்துறேன். அது குறைச்செல்லாம் நான் மதிப்பிடலை. விஜயே நல்ல பெர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துட்டாருன்னா அதுக்குள்ள மரியாதை நம்ம கொடுத்தான் தீரணும். நீங்களும் நானும் யாரும் அதை மறுத்துட முடியாது. தேர்தல் ஆணையம் சொல்லுதியா, நீ என்ன பெரிய சொல்லுதுக்குது, தேர்தல் ஆணையம் இத்தனை சதவீதம், அதே மாதிரி தான் தேர்தல் ஆணையம் இவ்வளவுதான், நீ நேற்று சொன்னியே இவ்வளவுதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ இந்த ஃபைனல் வெர்டிக்ட் யார் கொடுக்கணும்? தேர்தல் ஆணையம். கண்டிப்பா சார். தேர்தல் ஆணையத்தில் வெர்டிக்டுக்காக தான் விஜயும் ஓடுறாரு. அப்போ தேர்தல் ஆணையம் உங்களை பெருசா வெர்டிக்ட் கொடுத்துக்கிடாது, உங்க அளவு உயரம் இவ்வளவுதான்னு அதுவரை எல்லாரும் பேசத்தானே செய்வாங்க. 6 லட்சம்னு விஜய் ஆட்களை வச்சு பேசினாருன்னா மைதானமே 50,000 நம்ம எக்ஸ்போஸ் பண்ணதானே செய்வோம். கடைசி 20,000 கொண்டுட்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க வேற. அது வேற நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தடைகளை மீறி தான் அவர் சொல்றாருல, தடைகளை மீறி தான் விஜய் 26ல நிரூபிக்கணும். அவர் நிரூபிச்சா நம்ம அதை பாராட்டிட்டு போறோம். வேற என்ன இருக்கு? கண்டிப்பா சார். விஜய் அவர்கள் நிரூபிப்பாரா நிரூபிக்க மாட்டாரா அப்படிங்கறத இந்த மாநாடுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு சொல்ல முடியும். மாநாட்டுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, 26 தேர்தல் முடிவுல தான் நம்ம சொல்ல முடியும். அந்த தேர்தல் முடிவை நம்ம எதிர்பார்த்திருக்கோம். அந்த இடத்துல அவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணி போறாங்க, நம்ம யதார்த்தத்தை சொல்லி ஊதுற பலூன்ல ஊசி வச்சு குத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி நாச்சியார்.